ஜெய் கணேச ஜெய்வராகி. இன்றைக்கு நாம் இருக்கின்ற திருத்தலம் என்று சொன்னால் இங்கே திருவாரூர் மாவட்டத்திலே மயிலாடுதுறைக்கு அருகிலே திருமைச்சூர் என்ற அழகு பொருந்திய திருத்தலத்திலே மேகநாதர் ஸ்ரீ லலிதாம்பிகை உடனுரை மேகநாதருடைய சன்னிதானத்தில் இருக்கும் லலிதா பரமேஸ்வரி இங்கே அற்புதமாக கருணாம்பிகை காட்சியளிக்கின்ற தலம். லலிதா சகஸ்நாமம் உருவாகிய தலம். லலிதா பரமேஸ்வரி வாக்தேவியின் மூலமாக இங்கே லலிதா சகஸ்நாமத்தை உச்சரித்த இடம். அது மட்டுமில்லை, இங்கே ஐகிரீவர் அகத்தியருக்கு லலிதா சகஸ்நாமத்தை உருவாக்கிய இடம். அதே போல் அகத்தியர் லலிதா பரமேஸ்வரிக்கு ஸ்ரீ லலிதா பரமேஸ்வரிக்கு நவரத்ன மாலையை தமிழில் அர்ச்சனை பாடல்களை போற்றி துதித்த ஸ்தலம். அப்படி கிடைத்த அருமை பெருமைகள் லலிதா சகஸ்நாமத்தினுடைய மகிமை மற்றும் இந்த லலிதா பரமேஸ்வரி கருணாம்பிகை காட்சி தருகின்ற பல அற்புத தல வரலாறு, சூரிய பகவானுக்கு சாப விமோசனம் மற்றும் அருண பகவானுடைய சிறப்பம்சம், காசிய முனிவருக்கு பிறந்த அந்த கருட பகவானுடைய தோற்றம், இது போன்ற பல அற்புத செய்திகள் எல்லாம் ஸ்ரீ வராகி சோல் பியூரிட்டி என்ற சேனலில் உங்களுக்கு காத்திருக்கின்றது. சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, ஷேர் செய்யுங்க, பல நல்ல விஷயங்கள் பயன்பெறுவோம். ஓம் சக்தி, ஜெய் வராகி. ஓம் மகாபலாஜை நமஹ, ஓம் மகாபுத்திர் நமஹ, ஓம் மகாசுத்திர் நமஹ, மோகவே துரேதர்வே நமஹ, நிர்மாண்டைக சுரோகண்ணே நமஹ, ஓம் ரகத்தே நமஹ, ஓம் ராமண்ணே நமஹ. இங்கே ஸ்ரீ லலிதாம்பிகையை கோபுரத்திலேருந்து ஒரே இடத்துலேருந்து 5 கோபுரத்தையும் தரிசிக்கின்ற தன்மையை நாம் இங்கே பார்க்க முடியும். இங்கே லலிதாம்பிகை ஒவ்வொரு சிற்பத்திலையும் என்ன இருக்குன்னா, எல்லா உயிரும் இன்புற்றிருக்க அண்டாது யானொன்றையும் பராவரமே என்ற கோலத்தில் தான் அம்பிகை இருப்பாள். இங்கே அம்பிகை எல்லா உயிரும் இங்கே அம்பாளுக்கு சமம். அதுதான் இந்த லலிதா பரமேஸ்வரி ஒரு மகத்துவம். இங்கே மாசி மாதம் அன்னைக்கு மிகப்பெரிய ஒரு சிறப்பான வழிபாடுனா சிவாச்சாரியர்களால் நடக்கப்படும் அஷ்டமி நவமிகளை. அதே மாதிரி இந்த கோயிலிலே அன்ன பாவாடை சாத்துகின்ற வழக்கம் இருக்குது. புளியோதரை, சக்கரை பொங்கல் போன்று அடுக்கடுக்காக அன்னசாதம் செய்வாங்க. அதே மாதிரி சக்கரை பொங்கலில் குழம்போடு செஞ்சு அதில் குழம்பு போல் நெய்யை ஊற்றி அந்த நெய்யில் அம்பிகை லலிதா பரமேஸ்வரர் கருவறைக்கு முன்னாடி செய்து அந்த நெய்யில் அம்பிகையோட பிம்பமானது தெரியுமா. இந்த அம்பிகை கருணாம்பிகையாக காட்சியளிக்கின்ற அம்பிகை, அன்னபூரணீஸ்வரியாக இருக்கின்ற அம்பிகை இந்த சக்கரப்பெற அன்னத்தில் நெய்யினில் அந்த லலிதா பரமேஸ்வரி அம்பிகையுடைய முகமானது சந்திரமுகமாக தெரியுமா. இதை காண 1000 கோடி கண் வேணும்னு சொல்லுவாங்க. அந்த பிம்பத்தை அன்னத்தில் விழ வைத்து அந்த நெய்யில் விழ வைத்து அந்த பிரசாதத்தை தருவாங்க. அன்னப்பாவாடை அலங்காரம் சொல்லிட்டு இது அவ்வளோ பெரிய சிறப்பு. அதே மாதிரி சூரியன் பகவானுக்கு சாபம் நீங்கியதன் காரணமாக அருணனுடைய தவத்தால் தான் சூரிய பகவான சாபம் நீங்குகிறது. சூரியன் பகவான் தனியாக தவம் செய்தும் அவருக்கு பலன் அளிக்கலை. அந்த அருணனுடைய அருளால் தான் தவத்தால தான் அருணனை கேலி செய்த சூரிய பகவானுக்கும் சாப விமர்சனம் நடக்கிறது. ஒவ்வொரு வருடமும் சித்திரை மாதம் 21 27ஆம் தேதி இங்கே மேகநாதர் சன்னதியில சூரியனுடைய கிரணங்களானது கருவறைக்கு உள்ளே வரும். இதுதான் இந்த கோயிலுடைய மிகப்பெரிய அம்சமாக கருதப்படுகின்றது. இங்கே அகிலாண்ட கோடி பிரம்மாண்ட நாயகிய மாதா ஸ்ரீ புவனேஸ்வரியாக, ராஜராஜேஸ்வரியாக, லலிதாம்பிகை ஸ்ரீசக்கர தாரணியாக இங்கே எல்லோருக்குமே உரிய எல்லாருமே வணங்கக்கூடிய வகையிலே சகலவித நன்மைகளும் மங்களம் தரக்கூடிய அருளாம்பிகையாக இங்கே காட்சி தருவது. இங்கே தான் லலிதாம்பிகையுடைய சுயம்பு உருவமாக இருக்கின்றது. இங்கே தான் லலிதா பரமேஸ்வரியாலே லலிதா சகஸ்நாமங்கள் வசினி தேவதைகள் மூலம் உருவாக்கப்பட்டு அயக்ரீவர் மூலமாக அகத்தியருக்கு கொடுக்கப்பட்டு அந்த பாராயணம் செய்து நவரத்ன மாலை என்ற லலிதா நவரத்ன மாலை அகத்தியராலே இங்கே பாடப்பட்ட ஸ்தலம், யமதர்மராஜா பூஜித்த ஸ்தலம், மகாவிஷ்ணு பூஜித்த ஸ்தலம். இப்படி அடுக்கிக் கொண்டே இருக்கின்றான். அண்ட பிரம்மாண்ட நாயகியை சொல்ல மேன்மேலும் அடுக்கிக் கொண்டே செல்லலாம். அவளுடைய புகழை பாடுவதற்கு 2023 நவராத்திரி பஞ்சமி தேதியில் அதற்கான வாய்ப்பினை இந்த அம்பிகையுடைய திருத்தலத்திலே பேரு பாகியம். அதை படம் பிடிப்பதற்கு என்னுடைய கணவர் ரவிச்சந்திரனுக்கும் ஒளிப்பதிவார் முனி ஜெகதீஷுக்கும் அதற்கான வாய்ப்பு கிடைத்தமும் குடும்பத்தோடு இங்கே அம்பிகையை தரிசித்த பாகியம் அந்த கருணாம்பிகையோட அருளுக்கும் என்னுடைய கோடான கோடி நன்றி. மாதா ஜெயவோம் லலிதாம்பிகையே, மாதா ஜெயவோம் லலிதாம்பிகையே, மாதா ஜெயவோம் லலிதாம்பிகையே, மாதா ஜெயவோம் லலிதாம்பிகையே. கற்றும் தெளியார் காடி
கதியாய் கண்மூடி நெடுங்கனவானதவும் பெற்றும் தெளியார் நிலையென்ற நிலவும் பெருகும் பிழையேன் பேச தகுமோ பற்றும் வயிற படைவாள் வயிற பகைவர்க்கெமனாக எடுத்தவளே வற்றாத அருட்சுனையே வருவாய் மாதா ஜெய ஓம் லலிதாம்பிகையே மூல கனலி சரணம் சரணம் முடியா முதலி சரணம் சரணம் கோல கிளியே சரணம் சரணம் குன்றாத ஒளி குவையே சரணம் நில திருமி நீலே நினைவாள் நினைவென்றெனியே நினைவே அருள்வாய் பாலை குமரி வருவாய் வருவாய் மாதா ஜெய ஓம் லலிதாம்பிகையே முத்தே வரும் முத்தொழிலாற்றிடவே முன்னின்றருளும் முதல்வி சரணம் வித்தே விளைவே சரணம் சரணம் வேதாந்த நிவாசினியே சரணம் தத்தேறிய நான் தனையன் தாய் நீ சாகாதவரும் தரவே வருவாய் மத்தேரூக்கினை வாழ்வடையேனே மாதா ஜெய ஓம் லலிதாந்தி மயங்கிய வானவிதானம் அன்னை நடம் செய்யும் ஆனந்த மீனை சிந்தை நீரம் பவளம் பொழிவாரோ தேன் பொழிலாம் இது செய்தவர் யாரோ எந்த இடத்தும் மனத்தும் இருப்பாள் என்னும் அவர் கருள் என்ன மிகுந்தார் மந்திர வேத மலர் பொருளானார் மாதா ஜெய ஓம் லலிதாம்பிகையே காண கிடையா கதியானவளே கருத கிடையா கலையானவளே புன கிடையாய் பொழிவானவளே புனைய கிடையாய் புதுமை தவளே நானே திருநாமம் நின் துதியும் நவிலாதவரே நாடாதவரே மாணிக்க ஒளி கதிரே வருவாய் மாதா ஜெய ஓம் லலிதாம்பிகையே மரகத வடிவே சரணம் சரணம் மதுரித பதமே சரணம் சரணம் சுரபதி பணிய திகழ்வாய் சரணம் சுதிலய ஜெயமே இசையே சரணம் அரகர சிவ என்றடி அவர் குழும அவரருள் பெற அருளமுதே சரணம் வரணவநிதியே சரணம் சரணம் மாதா ஜெய ஓம் லலிதாம்பிகையே பூமேவிய நான் புரியும் செயல்கள் குன்றாத பயன் குன்றாவரமும் தீமேழிடினும் ஜெய சக்தி என திடமாய் அடியேன் மொழியும் திறமும் கோமேதகவே குளிர்வானிலவே குழல்வாய் மொழியே வருவாய் தருவாய் மாமேருவிலே மலர் கோகிலமே மாதா ஜெய ஓம் லலிதாம்பிகையே ரஞ்சனி நந்தனி அங்கனி பதம ராகவிகாச வியாபணி அம்பா சஞ்சல ரோகணி வாரணி வாணி சாம்பவி சந்திரகலாதரி ராணி அஞ்சனமேனி அலங்கிருத பூரிணி அமிர்த சொரூபிணி நித்ய கல்யாணி மஞ்சுள மேரு சிங்க நிவாசினி மாதா ஜெய ஓம் லலிதாம்பிகையே வலியொத்த வினை கலையொத்த மனம் மருள பறையொலி ஒத்த விதால் நிலையற்றலியேன் முறிய தகுமோ நிகழும் துகளாக வரும் தருவார் எவரத்தனமும் இசைவாய் லலிதா நவரத்தின மாலை நவென்றிடுவார் அவர் அற்புத சக்தி எல்லாம் அடைவார் சிவரத்தினமாய் திகழ்வார் அவரே மாதா ஜெய ஓம் லலிதாம்பிகையே மாதா ஜெய ஓம் லலிதாம்பிகையே மாதா ஜெய ஓம் லலிதாம்பிகையே மாதா ஜெய ஓம் லலிதாம்பிகையே. அம்பிகை இங்கே ஆனந்த சொரூபிணியாக இருக்கலாம். இந்த பாடலை இயற்றியவர் யார் என்று சொன்னால் அகத்தியர். அவர் வாயாலேயே யாரெல்லாம் இந்த நவரத்ன மாலையை இசைக்கின்றாரோ அவருக்கெல்லாம் என்னென்ன நினைத்தாலோ அந்த செயல் ஈடேறும். அவர்களே சிவரத்னமாக திகழ்வார் என்று சொல்வார்கள். இன்று பார்த்தீங்க என்று சொன்னால்
லக்ஷ்மி. அடுத்ததாக சக்தியின் அம்சமாக நாம் இன்னைக்கு நவராத்திரி 4ஆம் நாள் தொடங்கி இருக்கின்றோம். இங்கே நவராத்திரியிலே மகாலட்சுமி அம்பிகை முன்னாக, அதுவும் கஜலட்சுமி என்ற மகாலட்சுமியின் அம்பிகையின் முன்பாக இந்த நவரத்ன மாலையை பாடுவதற்கு வாய்ப்பு கிடைத்தது. ஏனென்று சொன்னால் 9 வகையான நவரத்தினங்கள், அந்த 9 வகையான நவரத்தினங்களும் வைரம், நீலம், முத்து, பவளம், மாணிக்கம், மரகதம், கோமேதகம், பதுமராகம், வைடூரியம் என்று 9 வகையான நவரத்தினங்களால் நாம் அம்பிகையை அர்ச்சிக்கணும். இந்த மகாலட்சுமி தாயானவள் லக்ஷ்மி கடாட்சத்தை நம்ம அளிக்கும் போதுதான் நமக்கு அந்த நவரத்தினங்கள் கையில் கிடைக்கும். அகத்தியர் அருளிய அந்த நவரத்ன மாலையே நாம் நவரத்னமாக நினைத்து இந்த கஜலட்சுமி மகாலட்சுமி சந்நிதியின் முன்பாக அந்த மகாலட்சுமி அளிக்கின்ற அந்த நவரத்தினத்தையே நான் உங்களுக்கு அர்ப்பணித்து, நான் அகத்தியர் பாடி கொடுத்த, ஏற்றி கொடுத்த அந்த நவரத்ன மாலையை அம்பிகைக்கு சமர்ப்பித்து, இங்கே லலிதா பரமேஸ்வரி சுயம்பாக எழுந்திருக்கின்ற திருமயிச்சூரில் லலிதா சகஸ்ரநாமம் நவராத்திரி அதுமாக பாடுவதற்கு ஒரு மிக்க மகிழ்ச்சி, மிக பேரு. அது மட்டும் இல்லை, வாக்தேவியாய் வரும்போது சரஸ்வதி கடாட்சம் கிடைக்கும். இன்று மகாலட்சுமி சந்நிதியின் முன்பாக லலிதா நவரத்ன மாலையை சரஸ்வதி தேவியின் வாக்தேவியின் அருளோடு பாடுவதற்கு இந்த முப்பெரும் சக்தி, இச்சாசக்தி, கிரியாசக்தி, ஞானாசக்தியினுடைய முப்பெரும் அருளாக இந்த நவராத்திரி பஞ்சமி நன்னாளில் இந்த அம்பிகையை முன்பாக, கஜலட்சுமி முன்பாக, லலிதா பரமேஸ்வரி லலிதாம்பிகையோட தலத்தின் முன்பாக வாக்தேவியா சரஸ்வதியினுடைய கலை அம்சத்தோடு பாடுவதற்கு என்ன பேறு பெற்றும் இந்த பாடலை கேட்க கேட்க உங்களுக்கு பாக்கியம் பெறும், அருள் பெறும் என்று அகத்தியரே சொன்னதன் காரணமாக இந்த திருமயிச்சூர் லலிதாம்பிகை சன்னிதானத்திலேயே உங்களுக்கு இந்த லலிதா நவரத்ன மாலையை சமர்ப்பித்திருக்கிறேன். அனைவரும் இந்த லலிதா நவரத்ன மாலையை பாடி இதை ஷேரும் செய்யுங்க. இது போன்ற பல ஆன்மீக கருத்துக்களுக்கும், வராகி அம்மனுடைய அருள் பெரும் கருணைக்கும், ஒவ்வொரு திருத்தலத்தினுடைய அரும் புராணத்திற்கும் ஸ்ரீ வராகி சோல் பியூரிட்டி என்ற சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுவேன். நல்ல விஷயங்களை ஷேர் செய்யுங்க. இதே மாதிரி நவகிரக நாயகியே இருக்கின்ற லலிதா பரமேஸ்வரியுடைய ஜோதிட ரீதியான அஸ்ட்ரோ விமன் 3 என்ற சேனலிலும் நீங்கள் சப்ஸ்கிரைப் செய்யுங்க. அதிலும் தொடர்ச்சியாக பல ஆன்மீகத்தோடு இணைந்த அறிவியல் ஜோதிட கருத்துக்கள் அம்பிகை அருளால் உங்களை வந்தடையும். ஓம் சக்தி பராசக்தி ஸ்ரீ லலிதாம்பிகையை போற்றி. ஓம் யாதேவி சர்வபூதேஷு லக்ஷ்மி ரூபேண சம்ஸ்தா நமஸ்தஸ்யே நமஸ்தஸ்யே நமோ நமக சரஸ்வதி நமஸ்துபியம் வரதே காமரூபிணி கரிஷ்யாமி சித்தி பவதிமே சதா. ஓம் நம சிவாய. திருச்சிற்றம்பலம்.